வணக்கம். நான் உங்கள் கோயில்பட்டி கணேஷ் மற்றும் வாகன் சேவை டீம் மெம்பர். நேஷ்னல் பெர்மிட் VLT வெஹிக்கிள் லொக்கேஷன் ட்ராக்கிங் டிவைஸ் GPS கருவி சர்ச்சை ஏதோ ஒரு வகையில் முற்றுப்புள்ளி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரப்பில் இருந்து 2 பேர் இங்கே அப்பாயின்மெண்ட் கேட்டு டெல்லிக்கு வந்து நேற்று, அதாவது 25/6/2025 காலை 10 மணிலேருந்து இரவு 7 மணி வரைக்கும் அங்கே மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே மோர்த்தில் வந்து எல்லா அதிகாரியும் பார்த்தோம். இந்த செக்ஷனில் என்ன நடந்திருக்கு, எதற்கு இப்படி ஒரு திடீர்னு 16,500 கெட்ட முடியாமல் லாக் பண்ணோம் அப்படின்னு அதுக்கு நிறையா தகவல்கள் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட டிசம்பர் 1 முதல் இந்த VLT தமிழ்நாடு இல்லை, இந்தியா முழுவதும் இதை வந்து கட்டாயப்படுத்தியிருக்கு. கால அவகாசம் தமிழ்நாட்டிலேருந்து கேட்டது எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்து போட்டாங்க. அதில் அவங்க சொல்லக்கூடியது, டிசம்பர் கேட்டதை ஜனவரின்னு சொல்லிட்டு அரசு தரப்பில் கேட்கப்பட்டது ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு. ஜனவரியை பிப்ரவரியாக ஆக்குனாங்க, பிப்ரவரியை மார்ச்சாக மாற்றினாங்க. இது சரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் இப்போ டைட் பண்ணோம் அப்படின்னா. ஸோ இந்த டைட் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா நேஷ்னல் பெர்மிட் வண்டியும் இனி VLT கருவி இருந்தால் மட்டும்தான் பொருத்த முடியும். VLT கருவி இருந்தால் மட்டும்தான் பொல்யூஷன் எடுக்க முடியும். 1 வருஷம் பொல்யூஷன் சொல்லிட்டு நம்மளுக்கு ஆன்லைனில் வந்தது. இனி VLT கருவி இல்லாத வண்டிகள் எடுக்க முடியாது. அதனால் இது வரைக்கும் எடுக்காமல் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா பொல்யூஷனை எக்ஸ்டெண்ட் இன்னும் 1 வருஷத்துக்கு பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 5 வருஷ பெர்மிட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட போர்ட்டல் முழுமையாக இந்த VLTயோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. சார், இந்த VLT கருவியால் என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம். இது வந்து சாதாரண ஒரு வாகன் சேவை மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இல்லை, நம்ம தரப்பில் இருந்து நம்மளோட மூத்த நிறைய பொறுப்பாளர்களுக்கும் இந்த ஒரு கிளாரிட்டியை கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து எங்கே தவறு செய்கிறோம்னா அடிப்படை என்ன அப்படின்னு தெரியாமே போய் நம்ம நாட்டுக்கு போய் அமைச்சரை பார்க்குறதோ இவங்களை பார்க்குறதோ லெட்டரை கொடுக்குறதோ, ஏன்னா அடிபட்டு மிதிப்பட்டு பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேஷ்னல் பெர்மிட் வண்டி உரிமையாளர்களுக்கும் அந்த கஷ்டமும் வேதனையும் தெரியும். எத்தனை பேருக்கு எத்தனை வண்டி எங்கெங்கே நிற்கின்னு. ஆனால் அந்த கஷ்டமே இல்லாதவங்க போய் ஒரு மனுவை போய் கொடுத்துட்டு நாங்கள் மனுவை கொடுத்துட்டோன்னு வரும்போது வாங்கக்கூடிய அதிகாரி புதுமையாக வந்திருக்கக்கூடிய அதிகாரியாக இருப்பாங்க. அவங்களுக்கு இதை பற்றி என்னன்னே தெரியாது. வண்டினா என்ன, அந்த வண்டியில் எத்தனை வீல் இருக்குது, எல்லா விஷயமும் ஒரு வண்டியை வச்சுருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதோட உண்மையான ஒரு வழி தெரியும். அதனால் இந்த ஒரு விஷயத்தில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எத்தனையோ முறை ஸ்டேட்டுக்கு கொடுத்தோம், நம்ம ஸ்டேட்டில் இருந்து இதை நடைமுறைப்படுத்தாத காரணமே தான் இந்த ஒரு பாதிப்பு இன்றைக்கி தமிழ்நாடு லாரிகளுக்கு மட்டுமே. இந்தியாவில் இருக்க எல்லா வண்டியுமே நேஷ்னல் பெர்மிட் கட்டி நீட்டாக ஓட்டிக்கிட்டு இருக்கான். VLT நம்பர் இருக்குது ஆக்டிவேட் பண்ணி. தமிழ்நாட்டில் மட்டும்தான் எதுவுமே ஆக்டிவேட் பண்ணல. இந்த VLTயை பற்றி இன்னும் அடிப்படையாக 37 கம்பெனிக்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க. அந்த 37 கம்பெனியோட கருவியும் RDO ஆஃபீஸ்க்கு வந்தால் தான் மாட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும் போது அவங்க சொன்னது, 165 கம்பெனிக்கு நம்ம அப்ரூவல் கொடுத்துருக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய டிசிஷன் என்னவாக இருந்தாலும் VLT வேணும். அது அவங்க எத்தனை கம்பெனி கொடுத்தாலும் அதில் நாங்கள் உள்ளே நுழைய மாட்டோம். அவங்க தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டது 37 கம்பெனி. ஆனால் இந்த லாக் பண்ணி லொக்கேஷன்லேருந்து தள்ளி இருக்குது, எங்கள் கேம்பஸ்குள்ளே வரணுங்கிறது தமிழ்நாடு மட்டும்தான் பண்ணியிருக்கு, தவிர எந்த ஸ்டேட்லேயும் பண்ணல. எந்த ஸ்டேட்டோ வண்டியும் எங்கே வேணாலும் மாட்டலாம். அதனால தான் இந்த ஒரு டிஜிட்டல் கருவியை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் நம்ம போய் பார்க்கும்போது நாளை சந்திக்கக்கூடிய TC மீட்டிங்காக இருக்கட்டும், இல்லை அமைச்சரை போய் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த ஒரு தரப்பை எடுத்து வைங்க. வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய வண்டிகள் வந்து இந்த 37 கம்பெனியில் கருவியை வாங்கி மாட்டுறதுக்கு ரெடி. ஆனால் வண்டி மீண்டும் இங்கே வந்தால் தான் ஆக்டிவேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் மூலமாக செட் பண்ணியிருக்கிறாங்க. அதை மட்டும் தயவு செஞ்சு எடுத்து விடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா எடுத்து விட்ருவாங்க. அதை யார் கம்பெனி சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி NIC கொடுத்துருக்கோ அவங்க அதை ரிமூவ் பண்ணி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரிமூவ் பண்ணிட்டா இந்த 37 கம்பெனியோட GPSமே நம்ம மாட்ட முடியும், எங்கே வண்டி இருந்தாலும் இந்தியாவில். அடுத்ததாக நம்ம தரப்பில் வாகன் சேவையிலேருந்து கிட்டத்தட்ட 600க்கு மேலே வண்டிகள் நேஷ்னல் பெர்மிட் வண்டி லோடோடு நிற்குதாகவும், லோடு இல்லாமல் நிற்கக்கூடிய 440 வண்டிகள் அதர் ஸ்டேட்டில் ஏற்ற முடியாமல் நிற்கக்கூடிய விஷயத்த சொன்னோம். இந்த ஒரு வண்டிகளுக்கு ஒரு இமிடியேட்டாக ஒரு ரிலீஃப் அந்த போர்ட்டலை மட்டும் ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்கன்னா 16,500 கட்டிட்டு வந்துடுவாங்கன்னு சொன்னோம். கண்டிப்பாக முடியாது. நாங்கள்
இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிட்டையும் மிகப்பெரிய ஒரு ரிக்வஸ்ட் வச்சதுக்கு பின் விளைவாக ஒரு 20 நாள் டைம் கேட்டிருக்கோம். 20 நாளுக்குள்ளே வண்டி எல்லாமே கட்டிட்டு எல்லா வண்டிக்குமே தகவல் நாங்கள் கொடுக்கப்படும். நம்மளோட வாட்ஸ்அப் தளம் மூலமாகவும் கொடுக்கப்படும், யூடியூப் மூலமாகவும் மீடியா லெவல்லையும் கொடுத்து இருக்கக்கூடிய தமிழ்நாடு வண்டி அங்கங்கே இருக்கக்கூடிய எல்லா வண்டியுமே இந்த VLT வெஹிக்கிள் லொக்கேஷன் ட்ராக்கிங் டிவைஸை மாட்டி வரட்டும். அடுத்ததாக பேனிக் பட்டன் அப்படின்னு சொல்லி வர்றது லாரிக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம். சிரிக்கிறாங்க. லாரிக்கு மாட்ட சொன்னது யார் அப்படின்னு. என்ன சார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் லிஸ்ட்லேயே வண்டியோட VLT GPS ரேட் இது, பேனிக் பட்டன் 355 ரூபா, இன்ஸ்டாலேஷன் அதை ஆக்டிவேஷன் பண்ணது எல்லாமே கொடுத்துருக்குறாங்களேன்னு. பேசஞ்சர் போகக்கூடிய பஸ்ஸு, காரு, ஆட்டோ, 2 வீலருக்கு மட்டுமே, பயணி போகக்கூடிய வண்டிகளுக்கு மட்டுமே பேனிக் பட்டன். உங்கள் சரக்கு வண்டிகளுக்கு கிடையாது. ஆனால் சரக்கு வண்டிகள் வெறும் VLT டிவைஸ் GPS மட்டுமே தான் வேணும், பேனிக் பட்டன் தேவையில்லை. இதையும் தமிழ்நாட்டில் முழுமையாக தெரியாமல் பேனிக் பட்டனோட சேர்த்து நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த பேனிக் பட்டனும் கட் பண்ணிட்டா நம்மளுக்கு ஒரு 500 ரூபா கிட்ட வரைக்கும் மிச்சப்படுத்தும். நடைமுறையில் VLT வெஹிக்கிள் லொக்கேஷன் ட்ராக்கிங் டிவைஸ் கட்டாயமாக தேவை. அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஒரு ஓட்டுநர் 9 மணி நேரத்துக்கு மேலே ஓட்டக்கூடாது ஒரு வண்டியை அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கும், இன்சூரன்ஸ், பொல்யூஷன், நேஷ்னல் பெர்மிட் எல்லாமே VLT மூலமாக அடுத்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து டைரெக்டாக அமௌண்ட் கட் ஆகக்கூடிய ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியை தான் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. தயவு செஞ்சு மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய வண்டிக்காரங்களுக்கும், இப்போ கெட்ட முடியாமல் பெர்மிட் கெட்ட முடியாமல் வண்டி நிப்பாட்டி இருக்கிறவங்களுக்கும் ஒரு சிறு வேண்டுகோள், ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கோம். அதிகபட்சம் 15 நாள் டைம், நாளைக்கோ நாளை கழிச்சோ நம்மளுக்கு கொடுக்கப்படும். இம்மிடியேட்டாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உங்களோட நேஷ்னல் பெர்மிட்டை இம்மிடியேட்டாக கட்டிடுங்க. VLT வெஹிக்கிள் லொக்கேஷன் ட்ராக்கிங் டிவைஸை கட்டாயமாக மாட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் மூலிமா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வாகன் போர்ட்டலில் கண்டிப்பாக ஏற்றணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. நாங்கள் இங்கே பார்த்து தகவலை இன்றைக்கி கொடுத்த வரைக்கும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து தளத்து மூலமாக கேட்டு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் வாகன் சேவை மூலிமா ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இனி எதுவாக இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ள விஷயம் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற மாதிரி வாகன் சேவைக்கும் மெயில் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை அரசு தரப்பில் இருந்து மோர்த் மூலமாக ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க. அந்த வகையில் இனி எந்த தகவல் சென்ட்ரல் கவர்மெண்டால் வரக்கூடிய தகவல் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா இம்மிடியேட்டாக நம்மளோட வாட்ஸ்அப் தளம், நம்மளோட யூடியூப் சேனல், மற்ற அசோசியேஷனுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணி எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துகிற விதமாக செய்வோம் அப்படிங்கிறத ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துக்கிறோம். தயவு செஞ்சு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தகவல் வருது அப்படின்னா அது பாசிட்டிவோ நெகட்டிவோ எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சக லாரி உரிமையாளர்கிட்டையும் அதை தெரியுங்க. அதுவே இதுக்கு தீர்வு. நன்றி.